திரு ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமா உலகின் சூப்பர் ஸ்டாராக கருதப்பட்டவர். அற்புதமான ஒரு நடிகர். ரொம்ப பெருந்தன்மையாக உள்ளவர். தன் கூட பணிபுரியும், அது திரைக்கு முன்னால் ஆனாலும் சரி, பின்னால் ஆனாலும் சரி, முன்னால் உள்ள துணை நடிகர்களோ, டேரக்டரோ, கேமராமேனோ யாராக இருந்தாலும் சரி, பின்னால் அதே போல் உள்ள ஸ்டண்ட் மாஸ்டரோ இல்லை எல்லாரிடமே நெருங்கி பழகுவார். ஒரு ஈகோவே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக இருப்பார். அதனால தான் அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றதற்கு காரணம். சிவாஜி பட ஷூட்டிங்கில் சில பிரச்சனைகள் வந்த பொழுது அந்த படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்னார், பிரச்சனைகள் எப்படி ஆனாலும் இருக்கட்டும், அது எப்படி வேணாலும் அப்புறம் சமாளித்து கொள்ளலாம். இப்போதைக்கு நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை, தலைவர் படம் நன்றாக விட வேண்டும், அந்த ஸ்டண்டு காட்சியெல்லாம் நன்றாக வர வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இப்படி வேண்டாம் என்று கூறினார். அது அவர் ரஜினியோட பண்பு. எல்லாரோடையும் மிக நெருக்கமாக பழகினால் அந்த நடிகர்களும் அந்த டெக்னீஷியன்ஸும் அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள். அதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் இல்லாமல் அவருக்கு எந்த ஈகோ எதுவுமே கிடையாது. உதவி செய்வதோட தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்வார். இவர்களுக்கு உதவி தேவை என்றால் அது யார் என்று அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வார். சும்மா பேருக்காக கண்ணாப்பினான்னு உதவி செய்வதெல்லாம் கிடையாது. இந்த அருணாச்சலம் படம் எடுத்த பொழுது ஒரு 10 ப்ரொடியூசர், அவரை வி க ராமசாமி, பன்றிபாய், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டவர்களை சேர்த்து ஒரு ப்ரொடியூசர் ஆக்கி ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் பேங்கில் டெபாசிட், அவர் பெயரில் பேங்கில் டெபாசிட் பண்ண அந்த பெருந்தன்மையெல்லாம் அவருக்கு நிறைவே உண்டு. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு முறை வெளியூரிலே படப்பிடிப்பு காரிலே சென்றிருந்த பொழுது ஹோட்டலிலே தங்க வேண்டும். ஹோட்டலில் ஏதோ கம்யூனிகேஷன் கேப், சொன்னவர்கள் சரியாக புரியவில்லையா, இல்லை சொன்னவர்கள் சரியாக தெரியவில்லையா, இவருக்கு ரூம் புக் பண்ணப்படவில்லை. உடனே இவர் உள்ளே போனவுடன் ரூம் இல்லைன்னு சொல்லிவிட்டார். ஒன்றும் கவலைப்படவில்லை. இரவு நேரம் வந்தார். காரில் பின் சீட்டில் நீட்டு நிமிர்ந்து படுத்து விட்டார். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பி வாஸ் அவர்கள், டைரக்டர் அவர்கள் ஃபோன் பண்ணி, தலைவர் எந்த ரூமில் இருக்காருன்னு, இந்த மாதிரி ரூமே இல்லை, புக் பண்ணலன்னு அவர் அலறி அடித்து உடனே குரூப் எல்லாம் வந்தாங்க. வந்து அந்த ஹோட்டல் ஓனர் பயங்கரமான சண்டை மேனேஜரோட. ஒரு தராதான் தெரிய வேண்டாமா, அவள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ ஒரு நடிகர், அப்படியே கம்யூனிகேஷன் கேப்பில் நீங்கள் ரூம் புக் பண்ண வேண்டாம், அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு ரூம் கொடுத்துருக்க வேண்டாமா என்று கண்ணாப்பினான்னு சண்டை போட்டார். ரஜினி அதை பற்றி ஒன்றும் கவலைப்படவில்லை. காரில் படுத்து இருந்தவர் பின்பெலும்பி ரூமில் போய் படுத்தார். அது மாதிரி எந்த ஈகோவும் கிடையாது, எதுவும் கோப்பட மாட்டார். அவருடைய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், படம் ரிலீஸ் ஆகும்போதே தான் கொஞ்சம் ஸ்டண்ட் அடிப்பார். இது வியாபார ரீதியான ஒரு இது. ஆகவே தான் அவர் இன்று வரை சூப்பர் ஸ்டாராக விளங்குகிறார். ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர் என்று நல்ல டெக்னீஷியன்ஸ் அதெல்லாம் தள்ளி ஒரு நல்ல மனிதர், மகத்தான மனிதர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் கொண்டவர்கள், எல்லாரையும் தன்போல் நன்றாக பழகுவார். நன்றி, வணக்கம்.